என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சசிகர். This is Yogita. வெல்கம் டு ஓடி பாய் ரியாக்ஷன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ட்ரெய்லர் டீசர்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கன்னு. இப்போ ரீசனில் கூட காதலிக்க நேரம் இல்லை ஜெயம் ரவிட அது இது பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே காப்பிரைட்டாக தான் வருது. காப்பிரைட் பண்ணால் கூட பரவாயில்லைங்க, ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இப்போ விஷால்ட வந்துச்சு ஒரு படம் இல்லையா 13 வருஷம். ஸோ அதோட ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணியிருந்தோம், ஃபுல்லாகவே காப்பிரைட் பண்ணி பிளாக் ஆயிடுச்சு. ஸோ நிறைய இது பிளாக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி கட் பண்ணி போட்டால் ஃபுல் வீடியோவும் கட் ஆயிடுது, நம்ம பேசுறது மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாமே முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ 2 வாட்டி அப்லோடும் பண்ணேன், பட் முடியல. பார்க்கலாம். ஸோ இதுவே பிளாக் பண்ண மாட்டாங்க பிக்சர்ஸ். ஸோ எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யோகி? எஸ், இன்னைக்கு வந்து என்ன வந்திருக்கு? ஜெயிலர் 2 உடைய ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோமோனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தம்ப்லைன்ல வந்து இப்படி தலைவர் இப்படி மாசா உட்காந்து இப்படி நிக்கிறது 2 கத்தி இது வச்சுக்கிட்டு. ஸோ நம்ம ப்ரோமோனாலே நமக்கு தெரியும் நம்ம யாரு, அனிருத்தும் ஒரு ஃபன் நெல்சன் வந்து என்ன சரி ஒரு ஃபன்னை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 4 நிமிஷத்துக்கு வந்து இவங்க தான் ப்ரோமோ 4 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, கொண்டு வருவாங்க. ஆமாம், அது நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு பார்த்துடலாம். 3, 2, 1 go. வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் புயல் கரை பெங்கல் மேலும் மற்றொரு பெங்கல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறுபடியும் சைக்ளோனா? நெல்சா, நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிளானே சென்னையில் தான் ஜி, அதனால தான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களை கோவா கூட்டின்னு வந்திருக்கிறேன் ஜி. அங்கே மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம? நம்ம இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி. ஓஹோ, அப்போ ஓகே. பெரிய தார் அப்படியே சைக்கிளோட சுற்றி தூக்கி போட்டுருவார். ஜி, உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி, நம்ம ஏன் இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்க கூடாது? உங்களுக்கு என்ன ஜி, வார ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணுறீங்க, நமக்கு அப்படியா? கடைசியாக என் படம் வந்ததுக்கப்புறம் 5 புயல் வந்துச்சு, ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. ஓகே ஓகே ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சைலண்டாக மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு, மெடிடேஷன் பண்ணி தான் மட்டும் கால கண்ணாடியில் என்னெல்லாம் தெரிஞ்சு நீட்டி பார்ப்போம். BGM. Bro, இல்ல வேற வார்த்தா ப்ரோ, சூப்பர் ஸ்டார் தானே. நினைச்சேன், ஏன்னா ஸ்டில் இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல. ஸோ காட் லவ் யூ. பாருங்களேன், பாக்கெட்ல இருந்து கீழே வந்தது கூட தெரியாது.
ஓ 4 நிமிஷத்துக்கு வறுத்து கடவுளே என்னங்க இது ஒன்லயுமே வந்து அவர் அந்த ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அதுதான் நான் அப்புறம் தான் எனக்கு யோசிச்சேன், ஏன்னா நம்ம ஜெயிலர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இதாயிடுச்சு. சோ அதனால மறந்துருச்சு எனக்கு. அந்த கண்ணாடியை காட்டினா ஓகே ஹிண்ட்டுங்க ஸ்னைப்பர் அண்ட் வீட்டு ஃபைட் சீனுமே அவர் வந்து அந்த உள்ள ஜெயிலர்ல ஒரு ஃபைட் ஆமா அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது அதே மாதிரி தாங்க இது பண்ணிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த அனிருத் கடைசி சொன்னது இதே வச்சிடலாம், இது நல்லா இருக்கே தலைவர் வேற ப்ரோமோ நினைச்சேன்னா ஓகே. அந்த தம்ப்நெயில்ல இருக்க போட்டோ தான் வந்துட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அப்படியே இவங்க பேசி முடிக்க அது வந்து அப்படியே முடிஞ்சிருனே. பட் ஏன்னா புது லுக் ஒன்றும் இல்லை, சேம் ஜெயிலர் லுக் தான். ஸ்டோரி வைஸ் தான் இதுல டிஃபரெண்டா இருக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இன்னும் என்னென்ன செய்ய போறாங்க அப்படின்றது. ஜெயிலர் 1ல வந்து கடைசியா வந்து தன் மகனை இது பண்ற மாதிரி அந்த கண்ணாடி அதோட தான் முடியும். ஸோ 2 வந்து எந்த சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, அந்த வில்லன் சைடுல என்ன சரி போலாமா இருக்கும். ஏன்னா அவங்கள ஏமாத்தி தானே அந்த இது பண்ணிருப்பாங்க. எஸ் பட் அதுலயே அவங்க எல்லாரையும் கொண்டு வருவார் தானே. ஸோ என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ஆனா ப்ரோமோ உண்மையாவே பெஸ்டா இருந்துச்சுங்க. நெல்சன் தலைவா நீங்க இவ்வளவு நாளைக்கு கொடுத்த ஒரு ப்ரோமோல இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அனிருத்தும் 2 பேருமே அந்த காம்போ இருக்கு இல்லையா, அது அந்த நேடு தான் நல்லா இருந்துச்சு. கிரனேட்டை கீழே போட்டு போயிட்டார் பார்த்தீங்களா அப்படின்றது எல்லாம் ஃபன்னா இருந்துச்சு. ஓகே நல்லா இருந்துச்சு. உண்மையாவே எனக்கு பார்க்கும்போதே பிடிச்சிருந்துச்சு. இது எப்படி இருக்க போகுது அப்படின்றது இப்பவே தெரிஞ்சிருச்சு. அண்ட் அந்த மியூசிக் அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. சேம் பாட்டை அந்த ஒரு பின்னுக்கு ஒரு வித்தியாசமா ஒரு பீட் போட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. ஆனா ஓகே இன்னும் வேற ஏதாவது மியூசிக் கொடுத்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பட் இது ரொம்பவே ஆமா இது ரொம்பவே ட்ரெண்டான ஒரு பாட்டு இல்லையா. ஸோ அதனால அப்படியே நம்ம ஜெயிலர் ஃபீலுக்குள்ள வருவோம் கண்டிப்பா. ஸோ ஓகே நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துரு, மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் மறக்காம ஓடிவே ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போடுச்சுருங்க. அப்போ நான் ரியாக்ட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக் வந்துடும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ண கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதை எடுத்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல யோகி வந்துருவாங்க. விஜய் வந்துருவாங்க. பாய்.